மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எங்கள் ஸ்கூலில் டைனி டேலண்ட் ஷோ நடந்துச்சுங்க. அதோட போர்ட் டெக்கரேஷன் வீடியோ என்னோட வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இதை வாட்ச் பண்ணிவிட்டு அதையும் சீக்கிரமாக போய் வாட்ச் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி ஐஎம் மணிமேகலை ஃப்ரம் விஎஸ் கலாட்டா. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை வெல்கம் பண்ணாமையாங்க. வெல்கம் டு விஎஸ் கலாட்டா. எங்களோட சப்ஜெக்ட் சயின்ஸுங்கிறனால எங்களுக்கு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. எங்களோட டைட்டில் என்னன்னா விஸ்வேஸ்வரையா அவென்யூ. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக எங்களோட ரூமை நாங்கள் டெக்கர் பண்ணியிருந்தோம். இப்படி தான் ஃப்ரண்ட்டு டெக்கர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததுங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றின ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க எங்களோட விஸ்வேஸ்வரையா அவென்யூவோட ஃபுல் வியூ. இதை ஒவ்வொன்றையும் நாங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்படிதான் மக்களே எங்கள் பசங்களோட ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஒரு நம்பர் அலாட்மெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா சில பசங்க வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்கங்கிறனால ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நம்பர் அலாட்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஜட்ஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன ரூல் சொல்லியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் பசங்களாக இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் ஹெல்ப் இல்லாமல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பசங்களே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் சின்ன பசங்க இல்லைங்க, ப்ரைமரி விங்கு எங்களோடது அப்படிங்கிறனால சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பேரண்ட்ஸோட ஹெல்ப் மூலமாகவும் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதில் சில ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் இருந்தது. சில ப்ராஜெக்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் பண்ண மாதிரியும் இருந்ததுங்க. ஸோ இருந்தாலும் ஓவராலாக ஒவ்வொரு பசங்களும் அவங்களோட இண்டிவிஜுவல் எஃபர்ட்டில் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் முன்னாடி இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி வருமோ, கரெக்டாக வருமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த டைனி டேலண்ட் ஷோ நல்லபடியாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா பசங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சஜஷன் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ முன்னாடி பாருங்கள், நாங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் உள்ள டிஸ்பிளேயில் வச்சுருக்கோமோ அந்த ப்ராஜெக்ட்ஸோட டைட்டில்ஸ் மேக்ஸிமம் 28 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பசங்க பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே இந்த சார்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பாருங்கள், முன்னாடி இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்பிளேயில் இந்த சார்ட் ஒர்க்லாம் நாங்கள் பண்ணது. ஆஸ் அ டீச்சர்ஸாக நாங்கள் முன்னாடி வரைஞ்சி ஒட்டினது. ஸோ இதுதான் உள்ளே இருக்க ரூமோட டிஸ்பிளே. எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் எப்படிலாம் பசங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்கிறதான் உங்களுக்கு நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் இதை அடுத்த இதில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆஸ் அ டீச்சர்ஸாக கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றும் சில ப்ராஜெக்ட் சிம்பிளாகவும் யூனிக்காகவும் நல்லாவும் இருந்தது. கண்டிப்பாக பசங்க வந்து அவங்களோட ஓன் எஃபர்ட்டை நிறையா போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், சிலது யூனிக்காக இருந்தது, சிலது ஆஸ் யூஷுவல் இருந்தது. பட் இருந்தாலும் குழந்தைங்க இல்லைங்க, அவங்களோட எஃபர்ட் என்னவோ அதை போட்டிருக்காங்க. ஆஸ் அ டீச்சர்ஸ் ஒவ்வொரு டீச்சர்ஸும் என்னங்க பண்ணணும், பசங்க சின்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்களா பெருசாக பண்ணாங்களா அது யூனிக்காக பண்ணாங்களா தட்ஸ் நாட் அ மேட்டருங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அவங்கள நாங்கள் மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஆஸ் அ டீச்சர்ஸாக எங்களோட வேலை. ஸோ நாங்கள் அப்படி தான் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறோங்கிற நம்பிக்கையில் அடுத்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் ஆஸ் அ விலாகாக எங்கள் ஸ்கூலோட ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஆஸ் அ வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இதிலிருந்து சில ஐடியாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, tata, bye bye, வாழ்க்கை வாழ்வதற்கே.